ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது எப்படின்னு பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை எப்படி டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி போலாங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். முருகன் சேஸ் டு ராணி, ஐ ஆம் யுவர் லீடர். எக்ஸாம்பிள் என்னதுங்க? முருகன் சேஸ் டு ராணி, ஐ ஆம் யுவர் லீடர். இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிற ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேராக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருத்தர் 2 பேராக போனாங்களா? ஸ்டெப் 1, சேஸ் டு ஐ டெல்ஸ் என மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு பேசிக் புரியறதுக்கு. அது திருப்பி சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். ஸ்டெப் 1, சேஸ் டு ஐ டெல்ஸ் என மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இதுக்கு முன்னே இப்போ 4-5 பாட்டு போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி படங்களா? ரூல் 2, அடைப்புக்குறிக்குள் இருக்கும் வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் என்பதால் தட் என்ற கன்ஜெக்ஷனை போட்டுக்கொள்கிறோம். முருகன் டெல்ஸ் ராணி தட் என வருகிறது. அடுத்து ரூல் 3, இப்போ இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ப்ரோனன் அண்டு பொசசிவ் ப்ரோனன் மாற்றுறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க மாற்றணும்? ஐ என்ன பர்சனுங்க? ஐ ஃபஸ்ட் பர்சன். யாரை பார்க்கும்? ஸ்பீக்கரை பார்க்கும். ஸ்பீக்கர் இங்கே என்ன பர்சன்? முருகன். தேர்ட் பர்சன் பாய்னம். அப்போது இந்த ஐக்கு தேர்ட் பர்சன் போடணும். ஐன்றது நான், அதுக்கு செகண்ட் பர்சன் அதுக்கு நீ, தேர்ட் பர்சன் பாய்னம். பாயாக இருந்தால் அவன், கேலாக இருந்தால் அவள். அப்போ வந்து இங்கே முருகன்ன்றது பாய் தானே, அதனால் ஹீ வருது. முருகன் டெல்ஸ் ராணி தட் ஹீ அப்படின்னு வருது. அடுத்தது ரூல் 4, சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பு போட வேண்டும். ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் என்ன டென்ஸ் இருக்குதுங்க? ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. ஆகவே ஹீக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் வரும், ஈஸ் வரும். அப்போ முருகன் டெல்ஸ் ராணி தட் ஹீ ஈஸ்னு வருது. அடுத்து ரூல் 5, அடுத்தது இன்னொரு பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ் மாற்றணும் இல்லைங்களா? இவர்ன்றது பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ். அதை மாற்றுறதுக்கு வாங்க பார்க்கலாம், என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது இவர் என்ன பர்சனுங்க? செகண்ட் பர்சன். அது யாரை பார்க்கும்? லிஸ்னரை பார்க்கும். யூ, யுவர், யூ இது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சனில் யாரை பார்க்கும்? லிஸ்னரை பார்க்கும். இங்கே லிஸ்னர் இடத்துல யார் இருக்கிறாங்க? என்ன பர்சன் இருக்கிறாங்க? தேர்ட் பர்சன் கேர்ள் நேம். ராணின்றது தேர்ட் லிஸ்னராக வந்திருக்குது. அப்போ இவருக்கு தேர்ட் பர்சன் கேர்ள் நேம் போகிறோம். இவருக்கு தேர்ட் பர்சன் கேர்ள் நேம் என்னதுங்க? இவர்னா உன்னுடைய இது செகண்ட் இவர்னா உன்னுடைய, அது செகண்ட் பர்சன். அதுக்கு ஃபஸ்ட் பர்சன் என்னுடைய, தேர்ட் பர்சன் பாய் நம்ம இருந்தால் அவனுடைய, கேர்ள் நம்ம இருந்தால் அவளுடையன்னு வரும். அப்போ இங்கே வந்து ராணின்றது கேர்ள் நேம் தானே, அதில் இவருக்கு கேர்ள் நேம் வந்து ஹர்ன்னு வருது. அப்போ முருகன் டெல்ஸ் ராணி தட் ஹீ இஸ் ஹர் அப்படின்னு வருது. அடுத்தது ரூல் 6, கடைசியாக உள்ள நவுன் லீடர் எவ்வித மாற்றம் அடையாமல் வாக்கியத்தில் இறுதியில் வந்து விடுகிறது. கடைசியாக ஒரு லீடர்ன்ற ஒரு நவுன் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் எதுவும் மாற்றக்கூடாதுங்க. ப்ரோனோன் அல்லது பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ் மட்டும் தான் மாற்றணும். டைம் வேர்ட்ஸ் எல்லாம் இந்த ஏதாச்சும் தான் மாற்றணும். அது இந்த சென்டென்ஸில் வந்து இடத்தை குறிக்கிறோம் அல்லது நேரத்தை குறிக்கிற அட்வர்பியல் வேர்ட்ஸ் எல்லாம் எதுவும் வரலங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷல் வேர்ட்ஸு. அதனால் நம்ம அது மாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரல. அது மாதிரி மாற்றுற மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். அடுத்தது அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். புரிஞ்சில ஃப்ரெண்ட்ஸு? முருகன் சேஸ் டு ராணி, கமா கொட்டேஷன், ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு டைரக்ட் ஸ்பீச் ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாறி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முருகன் டெல்ஸ் ராணி தட் ஹீ இஸ் ஹர் ஃப்ரெண்டு. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இதே ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா புரியும். நன்றி.